ஹாய் ஹலோ, நாங்கள் உங்கள் பிரதர்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அகெயின் ஒரு லோ பட்ஜெட் சீரீஸில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா வண்டியுமே லோ பட்ஜெட் தான், அதாவது டீலர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். நம்மள்ட்ட லோ பட்ஜெட்டுக்காக ரொம்ப நாளாக கால் பண்ணி கேட்டே இருந்தீங்க. ரொம்ப நாளாக நம்ம வண்டி கொடுக்க முடியல. காரணம் என்னென்னா, ஒரு வண்டி எடுத்து விடுவோம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே இந்த வண்டி போயிடும். இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு போகக்கூடிய ஒரு 5-6 வண்டியை நிப்பாட்டி வீடியோ போடுறோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ போட்டு ஒரு 2 நாள் நம்மள்ட்ட எல்லா வண்டியுமே காலி ஆயிரும். இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு 6 வண்டி தரமான லோ பட்ஜெட் கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் இஎஸ் கொண்டு வந்திருக்கோம். 2007 மாடல். என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி. செல்ஃப் வந்துடும் உங்களுக்கு. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு தரமான வண்டி. இதில் வந்து பின்னாடி ஆள் உட்காந்து சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓட்ட தெரியாதவங்க ஏறி மூவ் பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடு போகக்கூடிய வண்டி கிடையாது. 80 சிசி வண்டி. இது முக்கியமாக பெட்ரோலும் ஆயிலும் சேர்த்து ஓட்டக்கூடிய 2 ஸ்ட்ரோக் வண்டி. வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் பாருங்கள். 8000 ரூபா தான் வண்டிக்கு எதிர்பார்க்கவே செய்கிறோம். பிரதர்ஸ் கன்சல்டிங்கில் 8000 ரூபா தான். 8000 ரூபானா ஸ்கிராப் ரேட்டு தான் கொடுக்குறோம். ஆனால் வண்டி ஸ்கிராப் வண்டி கிடையாது. தரமான கண்டிஷனில் இருக்குது. எடுத்து ஓட்ட பழகிட்டு நீங்கள் லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கோ இந்த காய்கறி கடைக்கு போகணும், நான் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற லேடிஸுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஸ்கூட்டியில் இஎஸ் 2007 மாடல், மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு, செல்ஃப் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிக்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் எதிர்பார்க்குற ரேட்டு வெறும் 8000 ரூபா எதிர்பார்க்குறோம். ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருப்போம். அடுத்தடுத்து வண்டி வந்துட்டே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டாவது நம்ம கொண்டு வந்திருக்க லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜில் பிளாட்டினா வந்துருக்கும். இதோடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடலு. லைஃப் ஆல்மோஸ்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. 60-65 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய பிளாட்டினா கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் ஒரு 5000 10,000 பட்ஜெட்டில் கேட்டாலும் செல்ஃப் இருக்க வண்டி தான் கேட்குறீங்க. ஸோ இந்த வண்டிக்கு முக்கியமாக செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. 2010 மாடல், TN09 சென்னை அட்ரஸில் இருக்குது. வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. இன்னைக்கு இருக்க எக்கனாமிக்கு மைலேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ பிளாட்டினாவை பொறுத்த வரைக்கும் 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டருக்கு மேலே சாலிடாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி செல்ஃப் வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் எதிர்பார்க்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தான் எதிர்பார்க்குறோம். 2010 மாடலுக்கு 10,000 ரூபா எதிர்பார்க்குறோம். வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. அலாய்வில் வந்துடும். நீங்கள் எடுத்து எந்த செலவுமே பண்ண தேவையில்லை. கொரியரும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் ஒரு 1500 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டியை மிஸ் பண்ணிட வேண்டாம். மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டியை ஷேர் பண்ணி கொடுங்க. பிளாட்டினா இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. வெறும் 10,000 ரூபா தான் எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம மூணாவதாக கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல எக்ஸல் ஹெவி டியூட்டி. இதுவுமே நம்ம கடையில் ரொம்ப வாண்டட் உள்ள ஒரு பைக் தான். கால் பண்ணி கேட்குறவங்க எக்ஸல் 100 கேட்குறதுல எக்ஸல் ஹெவி டியூட்டி தான் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு தரமான எக்ஸல் ஹெவி டியூட்டி கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய மாடல்னா 2014 மாடலு. அவுட்லுக் பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து TN72 லோக்கல் அட்ரஸில் இருக்குது. வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குது. லோடு அடிக்கிறதுக்கு காய்கறி லோடோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காண்டி, பிஸ்னஸ் பர்பஸ்க்காண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸல் ஹெவி டியூட்டி தான் விரும்புவீங்க. ஸோ அவங்களுக்காண்டி நீங்கள் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 14 மாடலு. ரேட்டுமே 14,000 ரூபா தான் எதிர்பார்க்குறோம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருக்குது. எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கு நல்ல ஒரு ரீவேல்யூ உள்ள ஒரு வண்டி தான் எக்ஸல் ஹெவி டியூட்டி தான். எக்ஸல் 100 கிடையாது. ஸோ அவங்களுக்காண்டி எனக்கு ஒரு தரமான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வண்டி இருக்குது, நிறைய வண்டி இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கு 14,000 ரூபா எதிர்பார்க்குறோம். மாடல் பார்த்தீங்கன்னா 14 மாடல் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து 4ஆவது நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் பெப்பு. லேடிஸுக்கு இஎஸ்க்கு அப்புறமா காம்பேக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வண்டினா ஸ்கூட்டியில் பெப்பு தான். பிங்க் கலர் வண்டி கொண்டு வந்திருக்கோம். என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN72 லோக்கல் அட்ரஸில் தான் இருக்குது. மாடலுமே 2013 மாடல். 2028 வரைக்கும் உங்களுக்கு லைஃப் இருக்குது. இந்த வண்டிக்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் பெஸ்ட்டாக, ரொம்ப பெஸ்ட்டாக சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபா எதிர்பார்க்குறோம். 2013 மாடல். வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. எந்த விதமான குறையோ கிடையாது. செல்ஃபு, பேட்ரி, டயர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணலாம். ஓட்டி பழகிட்டு கொஞ்சம் லைஃப் லாங் வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். நம்ம சொல்கிறது தான். ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தீங்கனாலுமே நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரஸ்டபுளான ஒரு ஷாப்பு தான். நிறைய வண்டி நம்ம அதிகமாக கொரியர் தான் கொடுத்துருக்கோம். சென்னை, சேலம், திருநெல்வேலி, பெங்களூர் வரைக்கும் நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வண்டி இப்போ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 13 மாடலுக்கு வெறும் 20,000 ரூபா தான் எதிர்பார்க்குறோம். நம்மளே வீடியோ போட்டிருப்போம். 25, 26க்கு மேலே வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு நம்மள்ட்ட லோ ப்ரைஸுக்கு வந்திருக்கு. லோ ப்ரைஸுக்கு வந்துட்டால் லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துருவோம். ஸ்கூட்டி பேப்பர் 2013க்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் எதிர்பார்க்குற ரேட்டு வெறும் 20,000 ரூபா எதிர்பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் பேஷன் ப்ரோ கொண்டு வந்துருவோம். அதாவது ஹீரோ ஹோண்டாவில் பேஷன் ப்ரோ கொண்டு வந்துருவோம். எப்படி ஸ்ப்ளெண்டர் பைக்கும் அதே மாதிரி தான். ஸ்ப்ளெண்டரோட சேம் இன்ஜின் தான் பேஷன் ப்ரோக்கு வரும். கொஞ்சம் அவுட்லுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகாம தவிர மற்றபடி எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. ஸ்ப்ளெண்டர் நீங்கள் எடுத்து ஓட்டினீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீலை கொடுக்கக்கூடிய வண்டி பேஷன் ப்ரோ. இதோடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடலு. முக்கியமாக செல்ஃப் வந்துடும், டிஜிட்டல் மீட்டர் வந்துடும், அலாய்வில் வந்துடும். இப்போ லோ பட்ஜெட்டில் யார் கேட்டாலுமே செல்ஃபில் தான் கேட்குறீங்க. ஸோ தரமான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஜென்ஸுக்காக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி பேஷன் ப்ரோ. அதாவது பிளாட்டினாக்கு அப்புறமா ஹீரோவில் நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டினா ஸ்ப்ளெண்டர் பேஷன் ப்ரோ தான் கொடுக்கும். அந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். என்னுடைய அவுட்லுக் பாருங்கள், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது.
வண்டி ரெட் கலர் ரெட் வித் பிளாக்ல வந்துடும். TN72 லோக்கல் அட்ரஸ்ல இருக்கு. 2011 மாடல் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் எதிர்பார்க்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய் எதிர்பார்க்குறோம். வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்து டிரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த குறையுமே இருக்காது. வண்டி நல்ல கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு எதிர்பார்க்குற ரேட்டு வெறும் 20,000 ரூபாய் எதிர்பார்க்குறோம். அவுட்லுக் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீ எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு EV பைக் கொண்டு வந்திருக்கோம். அதாவது எலக்ட்ரிக் பைக் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்பர் பிளேட்டோட வந்துடும். அதாவது நார்மலாக நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் ஹெல்மெட்லாம் போட்டு டிரைவ் பண்ணுற மாதிரி சேம் வண்டி தான் EV கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு எக்கனாமிக் இருக்க டயத்தில் நிறைய பேர் EVக்கு மாறுறீங்க. ஆனால் அதை பற்றின லைஃப் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடும். அதுக்கப்புறமா அதோடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி தான் 2022 மாடலு இந்த வண்டியை கஸ்டமர் எடுத்து ஒரு 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க. ஆனால் பேட்டரி லோ ஆயிருச்சு, மைலேஜ் கொடுக்கல. ஸோ நம்ம இந்த வண்டியை எடுத்து புது பேட்டரி ஒன்று போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுத்துடலாம். ஸோ தைரியமாக நீங்கள் எடுத்து 3 வருஷம் ஓட்டலாம். 3 வருஷம் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டினீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடுற செலவை மிச்சம் பண்ணிடலாம். இந்த வண்டி இன்னைக்கு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் குறைஞ்சி எந்த EV வெஹிக்கிளுமே இப்போ இல்லை. ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வரைக்கும் தாராளமாக போகக்கூடிய வண்டி. 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு பிரதர்ஸ் கன்சல்டிங் எதிர்பார்க்குற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 33,000 ரூபாய் எதிர்பார்க்குறோம். 33,000 ரூபாய் ஃபிக்ஸட் பிரைஸ் தான், ஃபைனல் பிரைஸ் தான். இதுல இருந்து இந்த வண்டிக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ இந்த வண்டி இன்னைக்கு ஆன் ரோடு ஒரு 80-90 வந்துடும். இந்த வண்டிக்கு 33,000 எதிர்பார்க்குறோம். 3 வருஷம் நீங்கள் பயப்படாமல் ஓட்டலாம். பேட்டரிக்கு வாரண்டி இருக்கு. 6 மாதத்துக்கு ஒருக்க நான் சொல்ற இடத்துல போய் நீங்கள் செக்அப் பண்ணிக்கிட்டா போதும். இந்த வண்டிக்கு வெறும் 33,000 எதிர்பார்க்குறோம். EV வெஹிக்கிள் நீங்கள் புதுசு எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக எடுத்துடலாம். சீட்டு மட்டும் போட கொடுத்துருக்கோம். புது சீட்டு உங்களுக்கு வந்துடும். வண்டி தரமான கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியுமே நம்ம கொரியர் அவைலபிள் இருக்கு. கொரியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்தீங்கனாலுமே கொரியர் போட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 5-6 வண்டி பார்த்துருப்போம். இது போக நம்மள்ட்ட ஒரு 30-40 வண்டி இருக்கு. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஸ்கூட்டி பெரிய வண்டி எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு. அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஃபுல் வீடியோ கடையோட வீடியோ வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒருக்க ஃபுல் வீடியோ அப்பப்போ அப்லோட் போட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது ஃபுல்லாகவே லோ பட்ஜெட். இது எல்லாமே இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா பைபாஸ் சிக்னல், அதாவது சரவணாசோர் சிக்னல் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம கடை இருக்குது. நேர் ஏதாப்புல மாயன் விலாஸ் ஹோட்டல் இருக்குது. ஆப்போசிட்டில் ஹீரோ பைக் ஷோரூம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம். முடிஞ்சால் லொக்கேஷனையும் பின் பண்ணிடுறோம். ஸோ கால் பண்ணாலும் எடுக்க முடியாதவங்க நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்து எடுங்க. நம்ம கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம். நாங்கள் உங்கள் பிரதர்ஸ்.